ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்கேலப் டிசைன் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்லீவு லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் வைக்கிற கலரில் நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் டப்பாவோட கீழ் போர்ஷனில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை இன்ச்சு மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்கேலப் டிசைன் நல்லா அழகாக வரும். அதை விட அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் 2 இன்ச்சுக்கு வச்சு ரவுண்டு கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த பாக்ஸ் எவ்வளோ இருக்கோ கீழ் போர்ஷன் அது பார்த்திங்கன்னா 1.25 தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து நம்மளுக்கு எத்தனை சர்க்கிள் வேணுமோ அத்தனை சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் இது நம்ம டிசைன் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து ரவுண்டோட சென்டர் டபுளாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்டர் கிடைக்கும் இல்லையா, சென்டர் லைனு. அந்த லைனு ப்ளவுஸோட எட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். ப்ளவுஸோட எட்ஜில் அந்த சென்டர் லைன் வர்ற மாதிரி அந்த சர்க்கிள் எல்லாத்தையுமே நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த சென்டர் லைன் வந்து கரெக்டாக ஸ்லீவோட எட்ஜில் வர மாதிரி நீங்கள் தைச்சிடணும். இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக, சர்க்கிள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டு அட்டையிலையோ ரவுண்டு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் போட்டு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் டபுளாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா சென்டர் லைன் கிடைக்கும். அந்த சென்டர் லைன் வந்து நம்ம ஸ்லீவோட எட்ஜில் வர்ற மாதிரி வச்சு தைச்சிடணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் தைக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தைக்கிறவங்க தான் இந்த மாதிரி டிசைன் நம்ம ஸ்கேலப் டிசைன் தைக்க முடியும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த ஸ்லீவ் டிசைன் ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. ஃபினிஷிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கேலப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். பாருங்கள், நம்ம எல்லா ரவுண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் ரவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணி மறுபடியும் அந்த எட்ஜ்லேயே இன்னொரு தையல். எல்லா சர்க்கிளையும் நம்ம சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, சென்டர் லைனில் தான் தைச்சிருக்கோம். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி மறுபடியும் அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்கேலப் டிசைன் கிடச்சிருச்சு. ஆஃப் சர்க்கிள். இதே என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாகவே தைச்சிருங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லீவோட லென்த்துக்கு நம்ம வச்சுருக்கிறோமோ அது ஃபுல்லாக நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இது தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். பாருங்கள், தைச்சி முடித்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த பக்கம் எந்த ஒரு அட்டாச் பண்ணுறதுக்கான எந்த இதுவுமே இருக்காது. நீங்கள் ஸ்லீவு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கூட இந்த டிசைன் வந்து நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த கார்னரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஃபுல்லாகவே லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த கார்னர் வர்றப்போ கரெக்டாக அந்த ஸ்லீவோட எட்ஜு வரைக்குமே தைங்க. அப்போ தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக கீழே வரையும் வந்து அப்புறம் மேலே அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு கரெக்டாக பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் பாதியிலேயே வந்து ஃபோல்டு பண்ணிடாதீங்க, அது நல்லா இருக்காது. கரெக்டாக ஸ்லீவோட எட்ஜு வரைக்குமே வரணும். சரிங்களா? அதே மாதிரி இழுத்து தைக்காதீங்க. அந்த வளைவுக்கு அழகாக லேஸை வளைச்சி வச்சு எட்ஜ் வரைக்கும் வந்து மறுபடியும் ரிவர்ஸில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கேலப் வந்து சூப்பராக வரும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. போய் பாருங்கள், சேனலை விசிட் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அங்கே கரெக்டாக அந்த எட்ஜு வரைக்குமே நம்ம வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு வந்து கீழே வரை வந்து அடுத்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிறத பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம லேஸ் ஃபுல்லாகவே வச்சு முடிச்சிட்டோம். நம்ம ஜாயின் பண்ணது எங்கேயுமே தெரியாது, அதோட பிசுறுமே இருக்காது. நம்ம இந்த ஸ்கேலப்பு ஸ்லீவில் வச்சுருக்கோம் அப்படின்றத எந்த ஒரு பிசுறுமே எங்கேயுமே தெரியாது. பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கணும். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.